ஹாய் வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ பழனி காவடிக்காக வந்திருக்கிறேன். ஆமாங்க, காவடியெல்லாம் கொடுமுடி போயிருக்காங்க தீர்த்தம் முத்திரிக்கிறதுக்காக. இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இது ரசங்க, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது கதம்பம் பொரியல். இது பாயாசங்க, ஜவ்வரிசி பாயாசம். அடுத்தது பூசணிக்காய் பொரியல். எல்லா காவடி சமையல்லையும் பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி எங்கேயும் இருக்கும். இது கெட்டி தயிருங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது மைசூர் போண்டா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் காவடியெல்லாம் கொடுமுடியிலேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே எல்லா சமையலும் முடிச்சிடலாம். நான் அப்பளம் பொரிக்க வேண்டியது பாக்கி இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. 25 கிலோ ஒரு சிப்பம் போட்டு செஞ்சுருக்குறோம். சரியாக 180 பேர் சாப்பிடலாம். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இப்போ பழனி வந்தாச்சு. பழனி மலைக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ மண்டபத்தில் காலையில் டிஃபன் ஆகிட்டுருக்கு. வாங்க என்ன டிஃபன்னு பார்க்கலாம். உப்புமா ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க மலைக்கு போய் தீர்த்தம் கொண்டு போய் செலுத்திட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள், மலைக்கு பக்கத்தில் அடிவாரத்தில் தான் நம்ம தங்கி இருக்கிறோம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். இது எங்கே இருந்துன்னா கீழே இருந்து நான் ஜூம் பண்ணுறேன், ஓகேவா? இந்த கோபுரத்தை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் படி, இது ரயில் பாதை எல்லாமே இருக்குது. சரி, உங்களுக்கு பழனி வர்ற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பழனியில் இருக்கிற நம்ம அகத்தியருடைய மூலிகை நவபாசான சிலை வடித்த அந்த தமிழ் கடவுளான முருகலை நீங்கள் வணங்கிட்டு போங்க. எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ மத்தியான சாப்பாடு முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லோரும் மலை கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம சமையலும் ரெடி பண்ணிட்டோம். வாங்க என்ன சமையல் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்பெஷலான சாம்பார், அரைத்து வைத்த சாம்பார், மணக்க ரசம் ரெடியாக. அடுத்தது கதம்பம் பொரியலுங்க. 2 பக்கெட்டில் மாற்றி வச்சுருக்கோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மோர், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் 2 பக்கெட்டில் மாற்றி வச்சுருக்கோம். அடுத்ததாக பூசணிக்காய் பொரியல். இது எல்லா காவடி சமையல்லையும் கண்டிப்பாக செய்யப்படும் இந்த காய். இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவும் ஒரு பொரியல். அடுத்ததாக சாப்பாடுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, திருப்பி விடுறேன். ஏன் பெரியமா அந்த அங்காம கலர் தண்ணி அந்த மாதிரி. என்ன பண்ணலாம்? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க காட்டுறேன். ஒயிட் ரைஸ், சுட ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. காவடி வந்துச்சுன்னா பரிமாறலாம். வாங்க சாப்பிட்டு போகலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் 90களின் காதலன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஈவினிங் நான் ஊருக்கு போயிடுவேன். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். நாளையிலேருந்து ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போடுவேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் வணக்கம் நண்பர்களே. எப்படியும் அடித்து பிடிச்சி நாங்கள் பஸ் ஏறியாச்சு. அவங்கெல்லாம் இன்னும் வந்து காவடி குழுவினர் வந்து இன்னும் மண்டபத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் பஸ் ஏறிட்டோம். எங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அவங்கெல்லாம் வந்து பஞ்சாமிர்தம் கரைச்சி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் வருவாங்க. நாங்கள் 3 பேர் வந்துட்டோம். பஸ்ஸு ஃபுல் ட்ரெஸ்ஸு, எல்லா பக்கமும் ஃபுல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தெரியும். எங்கே பார்த்தாலும் பஸ் எல்லாம் ஃபுல் ட்ரெஸ்ஸுங்க. அதனால் வந்து நாங்கள் அடித்து பிடிச்சி அப்படியே பஸ் ஏறியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.